வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேசப் போறோம். ஓஷோவோட எல்லாமே ஒன்று, அகந்தை மற்றும் காலமற்ற வாழ்வு, இதிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை நம்ம அலசப் போறோம். ஆமா. இது யதார்த்தம், நம்ம மனசு, நாம பேசுற மொழி, அப்புறம் இந்த அகந்தை, இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற ஒரு சிக்கலான உறவ பத்தி பேசுது. நம்ம நோக்கம் என்னன்னா, இதில் இருக்கிற அந்த ஆழமான பார்வைகளை கொஞ்சம் வெளிக்கொண்டு வரணும். அப்புறம் நம்மள போட்டு அழுத்துற சில மனசுமைகள்ல இருந்து எப்படி விடுபடலாம், வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் தெளிவா எப்படி பார்க்கலாம், இத பத்தி பேசலாம்னு இருக்கோம். முக்கியமா மொழி. அது எப்படி ஒரு தடையா இருக்கு, அதே நேரம் அது இல்லாம நம்மால இருக்கவும் முடியல. இந்த முரண்பாடு பத்தியெல்லாம் பேசலாம். நாம உண்மையாவே யதார்த்தத்தை அனுபவிக்கிறோமா, இல்ல வெறும் வார்த்தைகளுக்கு பின்னால ஒழிஞ்சுகிட்டு இருக்கிறோமா? ஆமா, தேவையற்ற குழப்பங்கள் இல்லாம அந்த நேரடி அனுபவம் அது எப்படி உணருதுன்னு பார்க்கலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல் விஷயம், மொழி. இது எப்படி நந்திர யதார்த்தத்திலிருந்து பிரிக்குதுன்னு மூலம் சொல்லுது. நாம தொலைஞ்சு போகல, ஆனா ஒரு மொழி சார்ந்த கனவுல தொலைஞ்சு போயிருக்கோம்னு சொல்றது. அது எப்படி? ஏன்னா நாம உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மொழியை தானே முக்கியமா பயன்படுத்துறோம். ஆமா, அதுதான் முக்கியமான கேள்வி. மொழி ரொம்ப ரொம்ப அவசியமான கருவிதான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அது யதார்த்தத்தை பத்தின ஒரு விளக்கத்தை குடுக்குதே தவிர, யதார்த்தத்தையே குடுக்கறதில்ல. ஓ, சரி சரி. இப்போ உதாரணத்துக்கு காதல்னு எடுத்துக்கோங்களேன். அந்த வார்த்தைய 1000 தடவை சொல்லலாம். கவிதை எழுதலாம், பாட்டு பாடலாம். ஆனா அந்த வார்த்தை எதுவுமே காதலோட நேரடி அனுபவத்தை தராது. அத வாகணும். ம். அப்போ நாம எதையெல்லாம் நேரடியா அனுபவிக்கலையோ அதை பத்தி யோசிக்கிறது மூலமா மனசு ஒரு திருப்தியை தேடிக்குதா? ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி? கரெக்ட். மிகச்சரியா சொன்னீங்க. மனசு ஒரு தந்திரசாலி. அது அனுபவிக்காத விஷயங்களை பத்தி சிந்திச்சு, விவாதிச்சு, ஒரு போலியான உணர்வை ஒரு மாத்தி யோசிக்கிறத உருவாக்கும். நான் கடவுளை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், அதனால எனக்கு அவர் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறது மாதிரி. ஓஹோ. நீங்க H2O ஃபார்முலா தெரிஞ்சதால தாகம் போயிடுமா? போகாது இல்லையா? அது மாதிரிதான் வார்த்தைகள், குறியீடுகள், சூத்திரங்கள் இதெல்லாம் யதார்த்தத்தோட மேப் மாதிரி. யதார்த்தமே இல்ல. சரி, இதுல கனவுகளை பத்தியும் சொல்றீங்களே, அதுவும் இந்த மாதிரி ஒரு மாற்று யதார்த்தம் தானா? ஆமா. கனவுகளும் கிட்டத்தட்ட இதே வகைதான். நம்மால முழிச்சிட்டு இருக்கும்போது நிறைவேற்றிக்க முடியாத ஆசைகள், அடக்குன உணர்வுகள், அது பசியா இருக்கலாம், இல்ல பாலியல் தேவையா இருக்கலாம், இல்ல அதிகார ஆசையா இருக்கலாம். இதெல்லாம் கனவுல வேற ரூபத்துல வரும். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப நீங்க ரொம்ப நாளா பட்டினியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கனவுல பெரிய விருந்து சாப்பிடுற மாதிரி வரும். உடம்புக்கு ஒரு தேவை இருக்கு, ஆனா நிஜத்துல பூர்த்தி செய்ய முடியல. அப்ப மனசு என்ன பண்ணும்? ஒரு கனவை உருவாக்கி அந்த தேவையை தற்காலிகமா ஒரு போலியா பூர்த்தி செஞ்சு உங்களை தூங்க வைக்கும். ஓ, அப்போ தூக்கத்தை பாதுகாக்கிறதுக்காக மனசு இந்த வேலையை செய்யுதா? அந்த கழிப்பற கனவு உதாரணம் கூட. ஆமா, அது நல்ல உதாரணம். ராத்திரியில சிறுநீர் கழிக்கணும்னு தோணுது. அந்த உணர்வை உங்களை எழுப்பலாம். ஆனா மனசு என்ன செய்யும்? நீங்க பாத்ரூம் போய் யூரின் போற மாதிரி ஒரு கனவை காட்டும். அந்த கனவு மூலமா அந்த உடல் தேவைய கொஞ்ச நேரத்துக்கு சமாளிச்சு நீங்க தொடர்ந்து தூங்க அது ஹெல்ப் பண்ணுது. ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மாதிரி. ஆனா அது உண்மை இல்ல. உண்மை இல்ல. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த உணர்வு ஜாஸ்தி ஆகும்போது நீங்க முழிச்சுதான் ஆகணும். அப்போ யதார்த்தம் சில சமயம் ரொம்ப கஷ்டமா தாங்க முடியாத மாதிரி இருக்கிறதால மனசு அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி நம்ம சகிச்சுக்கிற மாதிரி மாத்தி தருதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். யதார்த்தம் நம்ம முழு வீரியத்தோட வரும்போது அது நம்மள சில சமயம் பயமுறுத்தலாம் இல்லையா? மனசு அதை கொஞ்சம் வடிகட்டி நமக்கு பழக்கமான வார்த்தைகள், கருத்துக்கள் வழியா கொஞ்சம் மென்மையாக்கி தருது. ஆனா இந்த ப்ராசஸ்ல அந்த யதார்த்தத்தோட உண்மையான தன்மை, அந்த நேரடித்தன்மை மறைஞ்சு போயிடுது. ம். எலுமிச்சைன்னு சொன்னாலே சிலருக்கு வாயில தண்ணி ஊறுதல்ல. அது எதை காட்டுது? பழத்தோட நேரடி அனுபவம் இல்லாமலே அந்த வார்த்தையே ஒரு உடல் ரீதியான விளைவை உண்டாக்குது. இதுதான் வார்த்தைகளோட போதை, அதோட பவர். பல சமயம் வார்த்தை யதார்த்தத்தை விட பவர்ஃபுல்லா மாறிடுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அப்போ இந்த மொழி, மனசு இதெல்லாம் தாண்டி யதார்த்தத்தை அப்படியே ஏத்துக்கிறது ஏன் முக்கியம்? அதை மாத்த முயற்சி பண்றது ஏன் முட்டாள்தனம்னு மூலம் சொல்லுது? இதுல அகந்தியோட பங்கு என்ன? முல்லா நஸ்ருதீன் கதை பத்தி சொன்னீங்களே, அது எப்படி இங்க பொருந்து? இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. யதார்த்தம்ங்கிறது பிரம்மாண்டமானது, எல்லையே இல்லாதது. நாம, அதாவது மனுஷங்க, அதோட ஒரு சின்ன துளி. இந்த சின்ன துளி அந்த பெரிய கடலையே தனக்கேத்த மாதிரி மாத்த நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாம. அது கடைசியில தோல்வியிலையும் கஷ்டத்திலையும் தான் முடியும். அகந்தை, அதாவது ஈகோ, அது என்ன பண்ணுதுன்னா அடிப்படையில யதார்த்தத்துக்கு இல்லன்னு சொல்லுது.
இல்லேன்னு சொல்லுதா? ஆமா, இது இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி இருக்கணும்னு எப்பவும் போராடிக்கிட்டே இருக்கும். ஆனா இல்லன்னு சொல்றது மூலமா அது எப்படி வலிமை அடையும்? அது ஒரு நெகட்டிவ் செயல்பாடு மாதிரி இல்லையா? ஆமா, நெகட்டிவ் தான். ஆனா ஒவ்வொரு தடவை இல்லைய சொல்லும் போதும் அகந்தை தன்னை யதார்த்தத்திலிருந்து பிரிச்சு நான் வேற, இந்த சூழ்நிலை வேறன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்க பாக்குது. அந்த போராட்டமே அதுக்கு ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்குது, ஒரு அடையாளத்தை கொடுக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அப்படி இல்லைன்னு சொல்லும்போது அது பிரபஞ்சத்தோட ஓட்டத்திலிருந்து அந்த உண்மையான சக்தி இருக்குல்ல, அதிலிருந்து தன்னைத்தானே கட் பண்ணிக்குது. ஒரு மரம் அதிலிருந்து விழுந்த காஞ்ச இலை மாதிரி. ஓ, அப்போ ஓஷோ பார்வையில யதார்த்தத்தை அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம், மதம் அப்படின்னு சொல்றாரா? அந்த ஆம் சொல்றது, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? யாருக்கு ஆம் சொல்றோங்கிறது முக்கியம் இல்லையா? நீங்க எந்த சாமியை நம்புறீங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்க, ஏன் நீங்க நாத்திகரா கூட இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க விதிக்கு ஆம் சொல்றீங்களா, இயற்கைக்கா, பிரபஞ்சத்துக்கா, இல்ல பேர் தெரியாத ஏதோ ஒரு சக்திக்கு ஆம் சொல்றீங்களா, அதுவும் ரெண்டாம் பட்சம்தான். முக்கியம் என்னன்னா அந்த ஆம் சொல்ற மனப்பான்மை, அந்த ஆட்டிடியூட் ஆஃப் சேயிங் எஸ், அந்த எதிர்ப்பு கைவிடுறது. அந்த ஆம் சொல்லும்போது என்ன நடக்குது? ஆம் சொல்ற அந்த மோமெண்ட்ல அகந்த கரைய ஆரம்பிக்குது. ஏன்னா அகந்தையோட வாழ்வே இல்லையில தான் இருக்கு. ஆம் சொல்லும்போது போராட்டம் நிக்குது. நீங்க பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறீங்க. ஓ, நதியோட சண்டை போடாம அதோட மிதக்கிற மாதிரி. ஆமா, கரெக்ட். இங்கதான் அந்த முல்லா நஸ்ருதீன் கதை வருது. அவரு மனைவி ஆத்துல விழுந்துட்டாங்க. எல்லாரும் தண்ணி போற திசையில தேடுறாங்க. நஸ்ருதீன் மட்டும் எதிர் திசையில தேடினாராம். ஏன் கேட்டதுக்கு, என் மனைவி எப்பவும் எல்லாத்துக்கும் எதிராதான் பண்ணுவா, அதனால அவ எதிர்நீச்சல் போட்டு தான் போயிருப்பான்னு சொன்னாராம். இது ஜோக் தான், ஆனா அகந்தையோட இயல்பை சரியா காட்டுது. அது எப்பவும் நீரோட்டத்துக்கு எதிராக தான் போகும். ஆனா ஒரு நிமிஷம், இலக்குகளே இல்லாம நடக்கிறதை ஏத்துக்கிட்டு நதியோட போற போக்குல போறதுன்னு சொல்றது, அது கொஞ்சம் செயலற்ற தன்மை மாதிரி, பாசிவிட்டி மாதிரி இல்லையா? நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆம் சொல்றதுன்னா சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, இல்லனா முயற்சிகளே விட்டுடுறதுன்னு அர்த்தம் இல்ல. இலக்குகளை செட் பண்றது யாரு? நம்ம அகந்தை தான். அந்த இலக்குகள் பெரும்பாலும் வெளியிலிருந்து சமூகம், மத்தவங்க நம்ம மேல திணிக்கிறதா கூட இருக்கலாம். ஆம் சொல்றதுன்னா அந்த கணத்துல என்ன இருக்கோ அத முழுசா ஏத்துக்கிறது. அந்த ஏத்துக்கிறதுல இருந்து வர்ற செயல்பாடும் வேற மாதிரி இருக்கும். அதுல பதட்டம் இருக்காது, அவசரம் இருக்காது. அது ஒரு நடனம் மாதிரி இருக்கும், ஒரு போராட்டம் மாதிரி இருக்காது. அப்போ இலக்கு நீங்க நதியோட மிதக்கும்போது அது உங்களை எங்க கொண்டு போகுதோ அதுதான் உங்க இலக்கு. அந்த பயணமே முழுமையா இருக்கு. ஒரு வகையில ஆம் சொல்றதே ஒரு இலக்கு தான். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அதுக்கு ஆம் சொல்லிட்டா நீங்க இலக்கு அடைஞ்சிட்டீங்க. சரி, இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ மொழி, மனம், அகந்தையெல்லாம் தாண்டி போறத பத்தி பேசணும். மொழியை கடந்தா என்ன நடக்கும்? உண்மையான மௌனம்னா என்ன? சும்மா பேசாம இருக்கிறது மட்டுமா? இல்லவே இல்ல. சும்மா பேசாம இருக்கிறது மௌனம் இல்ல. அது வெறும் சத்தமின்மை, சவுண்ட்லெஸ்னஸ். நீங்க பேசாம இருக்கலாம், ஆனா உங்க மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடலாம். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓஷோ சொல்ற உண்மையான மௌனம், சைலன்ஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள எந்த சத்தமும் இல்லாத ஒரு நிலை. எண்ணங்களோட சத்தம் கூடவா? ஆமா, எண்ணங்களோட சத்தம், உணர்ச்சிகளோட சத்தம். ஏன், நான் மௌனமா இருக்கேன் அப்படின்னு நீங்க உணர்றீங்களே, அந்த உணர்வோட சத்தம் கூட இல்லாத நிலை. அப்படியா? நான் மௌனமா இருக்கேன்னு நினைச்சாலே அது சத்தமா? ஆமா, ஏன்னா அங்க நான் இருக்கு. அந்த நான்கிற உணர்வு தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சத்தம்னு ஓஷோ சொல்றாரு. அதுதான் எல்லா பிரிவினைக்கும் அடிப்படை. அந்த நான் முழுசா கரையும் போதுதான் உண்மையான மௌனம் வரும். அது ஒரு சூன்ய நிலை, வாய்ட், எம்டினஸ். சூன்யம்னா ஒண்ணுமே இல்லாத நிலையா? அது கொஞ்சம் பயமா இருக்கே. நாம சூன்யம்னா ஒன்னும் இல்லாம போறதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஓஷோ பார்வையில அது ஒரு நெகட்டிவ் விஷயம் இல்ல. அது எல்லா சாத்தியங்களும் இருக்கிற ஒரு நிலை. எல்லா வடிவங்களும் தோன்றி மறைகிற ஒரு ஸ்பேஸ் மாதிரி. அவர் சொல்றாரு, மொழி இல்லாம போனா சமூகம் இல்லாம போயிடும்னு. ஏன்னா மொழிதான் சமூகத்தோட அஸ்திவாரம். ஆமா. மொழிய கடக்கும்போது நான், நீ, சமூகம், இந்த பிரிவினைகள் எல்லாம் மெல்ல மறைய ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்க இமயமலைக்கு போக தேவையில்ல. உங்க மனசுக்குள்ள மொழி இல்லாம போனா போதும். அப்போ உள்ள இருக்கிற சூன்யமும் வெளியே இருக்கிற பிரபஞ்ச சூன்யமும் ஒன்னாயிடுது. பெரியது, சிறியது, உள்ளது, இல்லாதது, நான், மற்றவை, இந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாம் அர்த்தம் இல்லாம போகுது. எல்லைகள் கரைஞ்சிடுது. அப்படியானா
கடவுள் இருக்காரா இல்லையா, ஆன்மா இருக்கா இல்லையான்னு நாம போடுற விவாதங்கள் எல்லாம் யதார்த்தம் அது பாட்டுக்கு இருக்கு. அதை அனுபவிக்கிறது தான் முக்கியம். அதை பத்தி பேசிட்டே இருக்கிறது இல்ல. இந்த விவாதங்கள் எல்லாமே மொழி, மனம் சார்ந்தது. அனுபவம் அதுக்கு அப்பாற்பட்டது. ம், இது ஒரு பெரிய விஷயத்தோட கனெக்ட் ஆகுது. சரி, இந்த சூன்யம் மௌனம் பத்தி பேசும்போது எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு கலந்திருக்கு. ஒரு கரிம ஒற்றுமை, ஒரு ஆர்கானிக் யூனிட்டின்னு சொல்றீங்கல்ல, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ரொம்ப அழகான கருத்து. பிரபஞ்சங்கிறது தனித்தனி பொருளோட கலெக்ஷன் இல்ல. அது ஒரு பிரிக்க முடியாத, ஒன்னோடொன்னு பிணைஞ்சு உயிருள்ள ஒரு முழுமை. இப்ப நாம ஒரு பழத்தை சாப்பிடுறோம். கொஞ்ச நேரத்துல அந்த பழம் நம்ம ரத்தமா, சதையா, எனர்ஜியா மாறுது. அந்த மரம் நம்மளோட ஒரு பார்ட் ஆயிடுச்சு. ம், நாம மூச்ச வெளிய விடுறோம். அத இன்னொருத்தர் உள்ள இழுக்கிறார். நம்ம எனர்ஜி அவங்களுக்குள்ள போகுது. அவங்க எனர்ஜி நமக்குள்ள வருது. சூரியனோட சக்தி செடிகளுக்கு போகுது. செடிகள் நமக்கு உணவாகுது. எனர்ஜி தொடர்ந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறிட்டே இருக்கு. எதுவுமே தனிச்சு இல்ல. அப்போ மரணம் கூட இந்த ஓட்டத்தோட ஒரு பகுதி தானா? நிச்சயமா மரணம் ஒரு முடிவில்ல. அது இந்த தொடர் ஓட்டத்தோட, இந்த எனர்ஜி பரிமாற்றத்தோட ஒரு பகுதி. ஒரு வடிவம் மறைஞ்சு அது இன்னொன்னா வெளிப்படுது, அவ்வளவுதான். தனிநபர்கள், அதாவது நான்ங்கிற அந்த தனித்தன்மை, ஒரு வகையில அது ஒரு தோற்றம்தான், ஒரு பொய். அந்த முழுமை, ஹோல்னஸ், அது மட்டும்தான் உண்மையா வாழுது, இயங்கிட்டே இருக்கு. இந்த புரிதல் நமக்குள்ள ஆழமா பதியும் போது வாழ்க்கையில இருக்கிற குறைகள், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் பத்தின கவலை, பதட்டம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பரிபூரணத்தை, பெர்ஃபெக்ஷனை தானே தேடுறோம். அதுல என்ன தப்பு? நல்லா இருக்கணும், குறையில்லாம இருக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தானே? இயல்புதான். ஆனா அந்த பரிபூரணத்தை அடையணும்னு நாம போடுற முயற்சி எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும். அது பெரும்பாலும் அகந்தையோட முயற்சி. நாம் பெர்ஃபெக்ட்டா ஆகணும், என் வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பிரச்சனை என்னன்னா, ஒரு பகுதி, அதாவது ஒரு தனி மனுஷன் ஒருபோதும் அந்த முழுமை மாதிரி பரிபூர்ணமா இருக்க முடியாது. ஒரு அலை மாதிரி. ஆமா, ஒரு அலை எவ்ளோ முயற்சி பண்ணாலும் கடல் ஆகிட முடியாது. இந்த பரிபூர்ணத்துக்கான தேடல் பயங்கர டென்ஷனையும் திருப்தியின்மையையும், சில சமயம் மென்டல் பிரஷர், ஏன் பைத்தியக்காரத்தனத்தை கூட கொடுத்துடும். ஏன்னா அதை அடைய முடியாத ஒன்ன அடைய முயற்சி பண்ற மாதிரி. அப்போ உண்மையான ஆன்மீகவாதி பரிபூர்ணத்தை தேட மாட்டாரா? ஓஷோ கருத்துப்படி உண்மையான மதவாதி பரிபூரணத்தை இல்ல, முழுமையா நாடுவான். அவன் யதார்த்தத்தை அதோட எல்லா ஏற்ற இறக்கங்களோட, நிறை குறைகளோட ஏத்துக்குவான். தன்னோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்குவான். எது சாத்தியமோ அதை அனுபவிப்பான். ரொம்ப டைட்டா இல்லாம ரிலாக்ஸ்டா இருப்பான். நான் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஃப்ரேம்குள்ள தன்னை அடைச்சிக்க மாட்டான். அப்படி இருந்தா அவங்க வாழ்க்கையில பரிபூர்ணம் வரவே வராதா? வரும், ஆனா அது அவங்க முயற்சியால வராது. அது ஒரு கிரேஸ் மாதிரி, ஒரு அருள் மாதிரி, ஒரு பக்க விளைவு மாதிரி தானா நடக்கும். அவங்க முழுமையோட ஒண்ணி வாழும்போது அவங்க செயல்கள்ல, அவங்க இருப்புல ஒரு இயல்பான பரிபூரணம் வெளிப்படும். அதனாலதான் பௌத்தத்துல கூட நிர்வாணம், மகாபரிநிர்வாணம்னு 2 சொல்றாங்க. நிர்வாணம் அடைஞ்ச புத்தர் கூட உடம்போட இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு. ஏன்னா உடல் தேவைகள், லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. மகாபரிநிர்வாணம்ங்கிறது உடலை விட்ட பின்னாடி அந்த முழுமையான பரிபூரணத்தோட, அந்த சூனியத்தோட 2 கலக்கிற நிலை. அங்க எந்த முயற்சியும் இல்ல, பகுதியும் இல்ல, முழுமை மட்டும்தான். ஓகே, இந்த முழுமையை ஏத்துக்கிறது, பரிபூரணத்தை தேடாம இருக்கிறது, இதுக்கெல்லாம் நம்பிக்கை, ஃபெய்த் அல்லது ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்களே, அந்த நம்பிக்கைனா என்ன? அது எப்படி பகுத்தறிவுக்கு, லாஜிக்குக்கு, சந்தேகத்துக்கு எதிரா இருக்கு? இது எப்படி இரட்டித்தன்மை இல்லாத நிலைக்கு, நான் டுவாலிட்டிக்கு கொண்டு போகும்? ஆமா, நம்பிக்கை இங்க ஒரு முக்கியமான சாவி மாதிரி. இங்க நம்பிக்கைன்னா கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல. யதார்த்தத்தை, அது எப்படி இருக்கோ அதோட எல்லா கஷ்ட நஷ்டங்களோட, புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களோட அப்படியே ஏத்துக்கிறது தான் நம்பிக்கை. சந்தேகம், தர்க்கம், பகுத்தறிவு இதெல்லாம் மனசோட டூல்ஸ். அது எதையும் பிரிச்சு பார்க்கும், கேள்வி கேட்கும், வரையறுக்க முயற்சி பண்ணும். இது ஒரு எல்லை வரைக்கும் யூஸ்ஃபுல் தான். ஆனா இது நம்மள வார்த்தைகள்லயும் கான்செப்ட்கள்லயும் சிக்க வச்சிடும். நம்பிக்கை எப்படி இதுல இருந்து விடுவிக்குது? நம்பிக்கை மனசை தாண்டி போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது யதார்த்தத்தோட நேரடியா ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துது. எனக்கு புரியல, ஆனா பரவாயில்ல, நான் இது ஏத்துக்கிறேன், அந்த ஒரு மனநிலை தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வளர வளர மனசு கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகுது. மனசு அமைதியாகும்போது அந்த இரட்டைத்தன்மை, நான் வேற, உலகம் வேற, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இந்த பிரிவுகள் எல்லாம் மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்குது. எல்லாம் ஒண்ணுதாங்கிற அந்த நான் டியூவல் உண்மை புரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த உண்மைய வார்த்தையால விளக்கவே முடியாதா? இந்த நிலைக்கு போக வழியே இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி.
வார்த்தைகளால விளக்க முடியாதுன்னு தான் ஓஷோ சொல்றாரு. ஏன்னா வார்த்தைகள் எல்லாமே இரட்டைத்தன்மை சார்ந்தது. அது நேரத்தை கூட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு பிரிக்குது. ஆனா அந்த உண்மை காலமற்றது, டைம்லெஸ். அந்த வழியில நேத்து, இன்னைக்கு, நாளைன்னு எதுவுமே இல்ல. அப்போ காலம் கூட மனசோட உருவாக்கம் தானா? ஆமா, மொழிய மாதிரி காலமும், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மனசோட ஒரு கட்டமைப்பு தான். கடந்த காலம் எங்க இருக்கு? உங்க நினைவுகள்ல மட்டும்தான். எதிர்காலம் எங்க இருக்கு? உங்க கற்பனையில, எதிர்பார்ப்புல மட்டும்தான். இந்த ரெண்டுமே இப்ப இங்க இல்ல. சரி. நினைவும் கற்பனையும் இல்லாம போனா நிகழ்காலம்னு ஒண்ணு தனியா எப்படி இருக்க முடியும்? ஓஷோ சொல்ற மாதிரி நிகழ்காலங்கிறது இல்லாத கடந்த காலத்துக்கும் இன்னும் வராத எதிர்காலத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கோடு. அந்த ரெண்டு கரையும் இல்லனா பாலம் மட்டும் எப்படி இருக்கும்? வாவ்! அப்போ மொழி, சிந்தனை, காலம் இது எல்லாத்தையும் கடந்தா என்ன நிலை வரும்? நித்தியம், இட்டர்னிட்டி, காலமற்ற நிலை. நீங்க நேரத்தோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துடுறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, குளத்துல தெரியுற நிலாவோட ரிஃப்ளெக்ஷன் பாக்குற மாதிரி தான் நம்ம மனசோட யதார்த்தத்தை பாக்குறது. அது உண்மையான நிலா இல்ல. உண்மையான நிலாவை பார்க்கணும்னா நீங்க அந்த குளத்தையே தாண்டணும், அந்த மனசையே தாண்டணும். நம்பிக்கை தான் அந்த தாண்டகருக்கு உதவுக்கு. தர்க்கம் உங்களை குளத்தோட கரை வரைக்கும் கூட்டிட்டு வரலாம், ஆனா தாண்டறதுக்கு நம்பிக்கை வேணும். ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அப்போ இன்னைக்கு நம்ம ஓஷோவின் மூலத்திலிருந்து மொழி எப்படி ஒரு திரையாகவும் கருவியாகவும் இருக்கு, மனதின் தந்திரங்கள், அகந்தையின் போராட்டங்கள் பத்தி பேசணும். யதார்த்தத்திற்கு ஆம் சொல்றதோட சக்தி, உண்மையான மௌனம், சூனியத்தோட பொருள் என்ன, அப்புறம் பரிபூரணத்தை தேடுறதுல உள்ள சிக்கல், முழுமையை ஏத்துக்கிறதோட முக்கியத்துவம், கடைசியா நம்பிக்கையோட வழியா காலமற்ற இரட்டைத்தன்மையற்ற நிலையை எப்படி அடையிறதுன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆமா, இதெல்லாமே ஒன்னோடொன்னு பிணைஞ்சதுதான். மொழியோட பிடியிலிருந்து விடுபடுறது, அகந்தைய கரைக்கிறது, யதார்த்தத்தோட சண்டை போடாம இருக்கிறது, முழுமைய உணர்றது, நம்பிக்கை கொள்றது, இதெல்லாமே அந்த ஒரே இலக்கு. அந்த இலக்கு ஒரு பிரிவற்ற, காலமற்ற, அமைதியான, ஆனந்தமான ஒரு இருப்பு நிலை. அதை நோக்கிய வெவ்வேறு பாதைகள் அல்லது அம்சங்கள்னு சொல்லலாம். உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு ஆழமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் நிச்சயமா உங்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பல புதிய யோசனைகளை தந்திருக்கணும்னு நம்புறேன். உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த உரையாடலுக்கு பிறகு ஒரு நிமிஷம் உங்க அன்றாட வாழ்க்கையை கவனிங்க. நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள், உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள், இதெல்லாம் உங்களை உண்மையோட இணைக்குதா இல்ல அதிலிருந்து விலக்கி வைக்குதா? எது நடந்தாலும் அதை எதிர்க்காம ஆம்னு சொல்ற மனப்பான்மை உங்களுக்கு சாத்தியமாகுதா? இந்த கவனிப்பு உங்களுக்கு என்ன உணர்த்துதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு தொடர் பயணம்.